வெல்கம் டு டெட்பெட்ஸ். அலைநீளம் அல்லது அதிர்வெண்ணின் அடிப்படையில் வரிசைப்படுத்தி அமைக்கப்பட்ட மின்காந்த அலைகளின் தொகுப்பே மின்காந்த நிறமாலை. மின்காந்த கதிர்வீச்சின் முழு வீச்சு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். நாம் பார்க்கும் ஒளி மின்னொளி வரம்பில் ஒரு சிறிய பகுதி தான். ஆனால் அதுக்கு முன்னும் பின்னும் நிறைய அதிசயங்கள் இருக்குது. அதில் சிவப்பு விளிம்பிற்கு அப்பால் அமைந்துள்ளது தான் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்தில் விசிபிள் லைட்டுக்கும் மைக்ரோவேவ்ஸ்க்கும் நடுவில் இருப்பது தான் இன்ஃப்ராரெட் வேவ்ஸ். மின்காந்த நிறமாலையில் தனக்குன்னு தனித்துவமான வரம்பில் இருக்கிற இன்ஃப்ராரெட் வேவ்ஸை நம்மால் பார்க்கவே முடியாது. ஆனால் நம்மால் உணர முடியும் வெப்பமாக. கண்ணுக்கு புலப்படும் ஒளியை விட நீண்ட அலைநீளங்களை கொண்டது இன்ஃப்ராரெட் வேவ்ஸ். தோராயமாக 700 நானோமீட்டர்லேருந்து 1 மில்லிமீட்டர் வரைக்கும் பரவி உள்ளது இன்ஃப்ராரெட் வேவ்ஸ். 1800ஆம் ஆண்டு வில்லியம் ஹெர்ஷல் சன்லைட்டோட ஒவ்வொரு நிறங்களின் வெப்பநிலையை அளவிடும் போது சிகப்பு நிறத்துக்கு அப்பால கண்ணுக்கு புலப்படாத பகுதி மிகவும் வெப்பமானதுன்னு கண்டுபிடிச்சார். ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸோட டெம்பரேச்சர் மெஷர் பண்ணும்போது தான் அவருக்கு இன்ஃப்ராரெட் ரேஸை கண்டுபிடிக்க முடிஞ்சது. இன்ஃப்ராரெட் பகுதி நியர், மிட் மற்றும் ஃபார் இன்ஃப்ராரெட்னு 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இது ஒவ்வொன்றும் தனித்துவமான பண்புகள் மற்றும் பயன்பாடுகளை கொண்டுள்ளது. ஷார்ட்டர் வேவ்லென்த்ஸ் கொண்ட நியர் இன்ஃப்ராரெட் நைட் விஷன் டிவைசஸ், ரிமோட் கண்ட்ரோல்ஸ் மற்றும் ஃபைபர் ஆப்டிக்ஸ்க்கும், மிட் இன்ஃப்ராரெட் தெர்மல் இமேஜிங் மற்றும் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக்கும், லாங்கஸ்ட் வேவ்லென்த் கொண்ட ஃபார் இன்ஃப்ராரெட் தெரப்பி மற்றும் ஃபுட் ப்ரிசர்வேஷனுக்கும் பயன்படுத்தப்படுகின்றன. பூமிக்கு வரும் சூரிய ஒளியின் ஆற்றலில் கிட்டத்தட்ட பாதி ஆற்றல் அகச்சிவப்பு கதிர்வீச்சா தான் வருது. ஆனா அனைத்து ஐஆர் கதிர்வீச்சும் பூமியை சேர்வதில்லை. ஏன்னா பெரும் பகுதியை பூமியின் வளிமண்டலம், மேகங்கள் மற்றும் வாயுக்கள், கிரீன்ஹவுஸ் வாயுக்கள் போன்றவை ஒரு இயற்கை கவசம் மாதிரி செயல்பட்டு அவற்றை உறிஞ்சி பிரதிபலிக்கின்றன. சரி, எந்தெந்த பொருட்கள் இன்ஃப்ராரெட் ரேடியேஷனை எமிட் பண்ணும்னு பார்க்கலாமா? ஒரு பொருளின் வெப்பநிலை அதிகமாக இருந்தா அதன் அகச்சிவப்பு கதிர்வீச்சும் அதிகமாக இருக்கும். அப்சல்யூட் ஜீரோ, அதாவது 0 கெல்வின் அல்லது -273.15 டிகிரி செல்சியஸ்க்கு மேல டெம்பரேச்சர் உள்ள அனைத்து பொருட்களும் இன்ஃப்ராரெட் ரேடியேஷனை வெளிப்படுத்தும். ஐஸ் கட்டிகள் அல்லது பனி போன்ற குளிர் பொருட்கள் கூட இன்ஃப்ராரெட் கதிர்வீச்சை வெளிப்படுத்தும். ஸ்டார்ஸ்ல இருந்து நம்ம உடல் வரைக்கும் இன்ஃப்ராரெட் வேவ்ஸ் எமிட் பண்ணும். அதனால தான் நம்ம உடல் எமிட் பண்ற இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் வச்சு இன்ஃப்ராரெட் கேமராஸ்னால இருட்டில் மக்களை கண்டறிய முடியும். அதே மாதிரி தான் விலங்குகள் உடல் உஷ்ணத்தை வச்சு நைட்ல விலங்குகள் நடமாட்டத்தை கண்டறிய முடியும். ஸோ இருட்டில் தெளிவாக கண்காணிப்பதற்கு இன்ஃப்ராரெட் கேமராஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தெர்மல் கேமராஸ் மூலமாக இண்டஸ்ட்ரியிலையும் கட்டிடங்கள்லையும் வெப்பநிலை மாறுபாடுகளை வச்சு மின்கோளாறுகள், காப்பு இடைவெளிகள், இன்சுலேஷன் கேப், ஈரப்பதம் மற்றும் நீர்க்கசிவு போன்ற பல கண்ணுக்கு தெரியாத சிக்கல்களை ஸ்கேன் பண்ணி பராமரிப்பு செய்வதற்கு தெர்மல் கேமராஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரேடியோ வேவ்ஸ் மாதிரி இன்ஃப்ராரெட் ரேஸால சுவர்கள் அல்லது திடமான பொருட்களை தாண்டி ஈஸியா டிராவல் பண்ண முடியாது. அதனால தான் டிவி மற்றும் டாய்ஸ் ரிமோட் கண்ட்ரோல்ல குறுகிய தூரத்தில் வேலை செய்யும் இன்ஃப்ராரெட் யூஸ் பண்றோம். காரேஜ் டோர் ஓபனர்ஸ், ட்ரோன்ஸ் போன்ற தொலைதூரமான ரிமோட் கண்ட்ரோல் சிஸ்டத்துக்கு தடைகளை தாண்டி செல்லும் ரேடியோ வேவ்ஸ் யூஸ் பண்றோம். மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ்லையும் இன்ஃப்ராரெட் ரேஸ் அதிகமான அளவில் பயன்படுத்தப்படுகிறது. இன்ஃப்ராரெட் தெர்மாமீட்டர்ஸ் மூலமா கான்டாக்டே இல்லாம பாடி டெம்பரேச்சரை மெஷர் பண்ண யூஸ் பண்றோம். ட்ரெடிஷனல் சானா மாதிரி இல்லாம இன்ஃப்ராரெட் லைட்டை யூஸ் பண்ணும். இன்ஃப்ராரெட் சானா பாடியை டைரக்டா ஹீட் பண்ணி வியர்வை மூலமா டாக்ஸின்ஸை வெளியில அகற்றும். இது மாதிரி இன்ஃப்ராரெட் தெரப்பி வலி நிவாரணம், காயத்தை குணப்படுத்துதல், தசை மீட்பு மற்றும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த பயன்படுகிறது. ஜாப்பனீஸ் வேயான் தெரப்பி இதயம் மற்றும் மன அழுத்த நிலைகளுக்கு பயன்படுத்தப்படும் இன்ஃப்ராரெட் அடிப்படையிலான சிகிச்சை முறை. இன்ஃப்ராரெட் அஸ்ட்ரானமிக்கல் சேட்டலைட், ஹெர்ஷல் ஸ்பேஸ் அப்சர்வேட்டரி, ஸ்பிட்சர் ஸ்பேஸ் டெலஸ்கோப், ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் போன்ற இன்ஃப்ராரெட் டெலஸ்கோப்ஸ் வானியல் ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தப்படுகிறது. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டிட்பெட்ஸ்.